ஏப்ரல் 10, 1912 சவத்தாம்ப்டன் துறைமுகம். ஒரு பெரிய கப்பல் கடலை வெட்டிக்கொண்டு பயணிக்கவிருந்தது. அதன் பெயர் டைட்டானிக். அதில் ஏறினார் ஆரவ், இந்தியாவின் ஒரு இளம் வரைகலைஞர். கையில் ஒரு பழைய வரைவு புத்தகம், மனதில் உலகம் முழுவதும் காண்பதற்கான கனவுகள். அவரது ஆசை, நான் வரைக்கும் ஓவியங்களை உலகமே பார்ப்பது. அந்த கப்பலில் ஒரு புதுமை கிடைத்தது. ஒரு அழகான பெண் எலெனா. அவளது கண்களில் மாயம், அவளது சிரிப்பில் இசை. ஆனால் அவளும் கவலையுடன் இருந்தாள். அவளது வாழ்க்கை அவள் விரும்பாத கட்டுப்பாடுகளால் சூழப்பட்டது. ஒருநாள் மாலை சூரியன் கடலில் மிதக்கும் போல் தோன்றிய நேரம் ஆரவ் அவளை கண்டார். அவர்கள் பார்வைகள் சந்தித்தது. ஒரு புன்னகை. அங்கேதான் ஒரு மாயமான காதல் தொடங்கியது. ரகசிய சந்திப்புகள். நட்சத்திரங்களை சாட்சியாக வைத்து கனவுகளை பகிர்ந்தார்கள். அவள் கவிதை வாசித்தாள். அவர் அவளது சிரிப்பையும் கனவுகளையும் வரைந்தார். நியூயார்க்கில் நாம் சுதந்திரமாக வாழலாம் என்றாள் எலெனா. நான் உனக்காக ஒரு புதிய உலகத்தை வரைப்பேன் என்றார் ஆரவ். ஏப்ரல் 14, அந்த மறக்க முடியாத இரவு. கடல் அமைதியாக இருந்தது. பிறகு ஒரு பெரிய அதிர்ச்சி. கப்பல் ஐஸ்பெர்க்கில் மோதிவிட்டது. பயங்கரமான பீதி. மக்கள் அலறினார்கள். மீட்பு படகுகள் இறக்கப்பட்டன. எலெனாவின் குடும்பம் அவளை கட்டாயமாக அழைத்துச் சென்றது. ஆரவ் கப்பல் முழுக்க ஓடி அவளிடம் வந்தார். நானும் வர வேண்டும் என்றாள் அவள் கண்ணீர் வழிந்த முகத்துடன். ஆனால் படகு சிறியது. இடமில்லை. ஆரவ் தன் வரைவு புத்தகத்தை அவளிடம் கொடுத்து மெதுவாக சொன்னார், நான் உன்னை தேடி வருவேன். இது என் வாக்குறுதி. கண்ணீருடன் அவள் படகில் சென்றாள். ஆரவ் அந்த கடல் இரவில் மறைந்தார். பல ஆண்டுகள் கழித்து 1930கள் நியூயார்க் நகரம். ஒரு பிரபலமான கலை கண்காட்சியில் மக்கள் ஒன்று கூடினர். அங்கே ஒரு ஓவியம் இருந்தது. ஒரு பெண் நட்சத்திரங்கள் கீழ் சிரிக்கிறாள். அந்த ஓவியத்தின் பெயர் இறுதி நட்சத்திரம். அதை பார்த்தவுடன் எலெனாவின் இதயம் நடுங்கியது. அந்த சிரிப்பு, அது அவளது முகம். அவள் மெதுவாக திரும்பினாள். அங்கே நின்றார் ஆரவ், முதிர்ந்தவர். ஆனால் விழிகளில் இன்னும் காதல். கையில் அவளது பழைய ரம்மிய காசுகுட்டை. அவர்கள் பார்த்துக் கொண்டார்கள். அவர்கள் புன்னகைத்தார்கள். மழை பெய்யத் தொடங்கியது. ஆனால் அந்த இரவு நட்சத்திரங்களால் பிரகாசமாக இருந்தது. அந்த வாக்குறுதி நிறைவேறியது.